வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமல லேட்டஸ்ட் அப்டேட் அண்ட் கமெண்ட்ஸ்ல நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் காமனா கேட்டிருக்கிற டவுட்ஸ் கூட பார்க்கலாம். லேட்டஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா, திருமலா திருப்பதி தேவஸ்தானம் என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, லேட்டஸ்டா ஆன்லைன்ல புக் பண்ண பக்தர்கள், அதே போல எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிக்கிட்டு வர்ற பக்தர்கள், அவங்கவுங்க ஷெட்யூல்டு டைமுக்கு கரெக்டா வர மாதிரி பார்த்துக்கோங்க. அவங்கவுங்க ஷெட்யூல் டைமுக்குன்னா முன்னாடியே வரதுனால தான் அங்கே க்ரௌடுன்றது வெயிட்டிங்ன்றது அதிகமாகுது. இனி சம்மர் சீசன் வருது. ஸோ உங்கள் ஷெட்யூல் டைமுக்கு வந்தீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் தரிசனத்துக்கு அனுப்ப முடியுமோ நாங்கள் அனுப்பிச்சிருவோம். ஸோ உங்கள் ஷெட்யூல் டைம்ன்றது மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லி டிடிடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஏன்னா ஒன்று சம்மர் சீசனில் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிய போகுது. இன்னும் க்ரௌட் அதிகமாக இருக்கும். ஏப்ரல் மே ஜூன் பார்த்தோம்னா க்ரௌடுன்றது அதிகமாக இருக்கும். அதே போல் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் நாங்கள் ஆர்ஜித சேவா புக் பண்ணியிருக்கோம். சஹஸ்ர தீபாலங்கார சேவா சொல்லியிருக்கீங்க. டேட் மென்ஷன் பண்ணல. ஆனாலும் சரி, ஓகே. ஆர்ஜித சேவாவில் நாங்கள் தர்ஷனத்துக்கு புக் பண்ணியிருக்கோம். சுபதம் என்ட்ரின்றது எங்கே இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. சுபதம் என்ட்ரின்றது நம்மளுக்கு சவுத் மாடா ஸ்ட்ரீட் இருக்குல்ல, டெம்பிளுக்கு எதிர்க்கும் நம்ம நின்று பார்த்தோம்னா லெஃப்டில் சவுத் மாடா ஸ்ட்ரீட் வரும். ஸோ அந்த சவுத் மாடா ஸ்ட்ரீட் ஸ்டார்டிங்லேயே ஸ்டெப்ஸ் இருக்கும். அங்கே ஆர்ட்ஸில் அங்கேயே எழுதியிருப்பாங்க பாருங்கள் போர்டு, சுபதம் என்ட்ரி என்று. ஸோ அதுதான் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட். அது சுபதம் என்ட்ரின்றது ஜென்ரலாக பிலோ 1 இயர் பேபி தர்ஷனத்துக்கு போகிறவங்க கூட ஒரு பக்தர் கேட்டிருந்தாரு, பிலோ 1 இயர் பேபி தர்ஷனத்துக்கு நாங்கள் போகிறோம். ஸோ குழந்தைக்கு 5 வயசு அண்ணா இருக்கான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. ஸோ பிலோ 2 இயர்ஸ், இப்போ பிலோ 1 இயர் பேபி தர்ஷனத்துக்கு போகிறவங்க அம்மா அப்பா குழந்தைய கூட்டிகிட்டு போகலாம். கூட பிறந்த குழந்தைக்கு அண்ணாவோ அக்காவோ 12 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களை கூட அலோவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது ரிப்போர்ட்டிங்ன்றது சுபதம் என்ட்ரி. இப்போ நான் சொன்னேன்ல, சவுத் மாடா ஸ்ட்ரீட்டில் ஸ்டார்டிங்லேயே இருக்கும் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட். நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷனன்றது நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கோம் மார்ச் 18ஆம் தேதிக்கு. ஸோ க்ரௌட் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்கீங்க. ஆன்லைனில் புக் பண்ண தர்ஷனத்துக்கு புக் பண்ண பக்தர்கள் க்ரௌடு பற்றி யோசனை பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? 300 ருபீஸ் ஆகட்டும் சரி, ஆர்ஜித சேவாஸ் இதெல்லாம் ஆன்லைனில் புக் பண்ண பக்தர்களுக்கு இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி ஒரு அப்ராக்சிமேட்டடாக பார்த்தா கூட ஒரு 2லேருந்து 4 மணி நேரத்துலேயே சுவாமி தரிசனம் பண்ணுறது முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஆன்லைனில் புக் பண்ண பக்தர்கள் ஸோ எவ்வளோ நேரம் ஆகும், க்ரௌட் எப்படி இருக்குன்றதை பற்றி யோசனை பண்ண தேவையில்லை. உங்கள் ஷெட்யூல் டைமுக்கு நீங்கள் போனீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டடாக பார்த்தா கூட ஒரு 2லேருந்து 4 மணி நேரம். ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் கூட சாரி எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிக்கிட்டு போகிறோம்ல, அது கூட அவ்வளோதான். 2லேருந்து 6 மணி நேரத்தில். 2 மணி நேரம் இருக்காது. டோக்கன் வாங்கிட்டு போனால் ஒரு 3லேருந்து 6 மணி நேரம். நம்ம யோசனை பண்ண வேண்டியது, எந்த டோக்கன் இல்லாமல் போகிற ஃப்ரீ தர்ஷன் இருக்குல்ல, டைரெக்டாக அனுப்புகிறாங்கல்ல, அந்த தர்ஷனுக்கு தான் யோசனை பண்ணணும். இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி 15 மணி நேரம், 15லேருந்து 18 மணி நேரம் வரைக்கும் கூட ஆகும் எந்த டோக்கன் இல்லாமல் டைரெக்டாக போகிற தர்ஷனத்துக்கு. அதுதான் நான் ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் எப்பவுமே நான் சொல்கிறது, சர்வ தர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு போகிறதுக்கே பிளான் பண்ணிக்கோங்க. எல்லாம் வீடியோவில் சொல்கிற விஷயம்தான் இது. நான் எந்த டோக்கன் இல்லாமல் போகிற தர்ஷனம் பண்ணுறது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க. இன்னும் வர்றது சம்மர் சீசன், ஹெவி க்ரௌட் இருக்கும். ஓகேங்களா? சம்மர் சீசனில் பார்த்தோம்னா 24லேருந்து 30 மணி நேரம் வரைக்கும் கூட ஆகலாம். அதனால காலையில் திருப்பதி வந்துட்டீங்கன்னா காலையில் ஒரு 11 மணி 12 மணி மத்தியானம் 12லேருந்துன்றது இன்னும் சம்மர் சீசன் இன்னும் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. சர்வதர்ஷனம் டோக்கன் இஷ்யூ ஏன்னா எத்தனை மணிக்கு இஷ்யூ பண்ணுறாங்கன்ற மாதிரி நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. சர்வதர்ஷனம் டோக்கன் திருப்பதியில் நம்ம எக்ஸாக்டாக டைம் எல்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் காலையில் திருப்பதியில் இருந்துட்டீங்கன்னா ஒரு 11 மணிலேருந்து இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அவங்க இஷ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துலேயே முடிஞ்சு போயிட்டே வருது இப்போ இன்னைக்கு ஸ்டேட்டஸ். அப்போ க்ரௌட் அவ்வளோ இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதனால காலையிலேயே திருப்பதியில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்க. டோக்கன்ன்றது வாங்கிடலாம். ஓகேங்களா? அதே போல் நடந்து போகணும் நினைக்கிற பக்தர்கள் மேக்ஸிமம் நீங்கள் ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்குன்றது நம்ம பூதேவி காம்ப்ளெக்ஸில் இஷ்யூ பண்ணுறாங்க டோக்கன். அங்கே டோக்கன் வாங்கிக்கிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்டி சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது நம்மளுக்கு விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ் இது 3 இடத்துலையும் இஷ்யூ பண்ணுறாங்க. அதே போல் ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு செப்பரேட் கவுண்டர் இருக்குது எங்கள் பூதேவி காம்ப்ளெக்ஸில். ஓகேங்களா? அதே போல் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடு கோவிந்தராஜ சுவாமி சவுட்ரிஸ் ஸ்டார்ட் ஆகி போச்சா
அங்கே ரூம் எல்லாம் கொடுப்பாங்களான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. நான் ஒரு 2 days பேக் கோவிந்தராஜா சுவாமி சவுல்ட்ரிஸோட ஸ்டேட்டஸ் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குன்றது ஒரு 85% முடிஞ்சு போச்சு. ஒரு 2 days பேக் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க, அது என்ன ஸ்டேட்டஸ்ன்றது. நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து கோவிந்தராஜா சுவாமி சவுல்ட்ரிஸ்லேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே அங்கேருந்து வை வச்சா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. ஆனால் அந்த ப்ரப்போசல் இருக்கு டிடிடி பிளான்ல வந்து நம்ம கோவிந்தராஜா சுவாமி சவுல்ட்ரிஸ்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன் அந்த பிரிட்ஜ் மேலேயே கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ரோட்டில் போகாமல் கோவிந்தராஜ சுவாமி சவுல்ட்ரிஸ்லேருந்து அப்படியே விஷ்ணு நிவாசம் போகிறதுக்கு, எப்படியோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்மளுக்கு விஷ்ணு நிவாசத்துக்கு இருக்குல்ல பிரிட்ஜ் அங்கே ரோட்லேயே, ஸோ அங்கே கனெக்ட் பண்ணுற பிளான் இருக்குது. அது பண்ணுவாங்க கண்டிப்பாக. கோவிந்தராஜ சுவாமி சவுல்ட்ரிஸ்ன்றது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ரயில்வே ஸ்டேஷன் அந்த ரயில்வே பிரிட்ஜ் மேலேருந்து அப்படியே விஷ்ணு நிவாசத்துக்கு போகிற மாதிரி வழி கண்டிப்பாக இருக்கும். அது பிளானில் இருக்குது டிஜிடி கிட்ட. நெக்ஸ்ட் வந்து ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து நாங்கள் வந்து 2 வீலரில் வர போகிறோம், ஸோ 2 வீலரில் போகலாமான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. 2 வீலரில் நீங்கள் திருமலாக்கு போகலாம். லைசன்ஸ் மஸ்ட்டு, ஹெல்மெட் மஸ்ட்டு. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் 2 வீலர்ன்றது அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகே, 2 வீலரில் போகலாம். லைசன்ஸ் மஸ்ட்டு, ஹெல்மெட் மஸ்ட்டு. இல்லை நீங்கள் வந்து திருப்பதிலே நீங்கள் பார்க் பண்ணிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸில் பார்க்கிங் இருக்குது. நீங்கள் அங்கே பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து கூட பஸ்ஸில் போயிட்டு வரலாம். இது போல் திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.